ஒரு பேன்ல 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்ப அடுப்புல வச்சு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த பிசுக்கு பதம் சொல்லுவோம்ல, அந்த பதம் வர வரைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கிறேன். நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பால் சேர்க்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைங்க. இப்ப நான் 3வது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, லைட்டா பிசைஞ்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூனே நான் ஃபுல்லா ஊத்தல, இதுலயே பாதி பால் இருக்கு. சோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். கையில கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க, லேசா உருட்டுங்க. வெடிப்பு இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத்தா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷமா இந்த சுகர் சிரப் கொதிச்சுட்டு இருக்கு. இப்படி எடுத்து பாக்குறப்ப பிசுக்கு தன்மையோட இருந்ததுன்னா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுல 1 இல்ல 2 டிராப் லெமன் ஜூஸ் விட்டுக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும். அடுப்புல எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நம்மளால முடிஞ்சதுன்னா ஃபுல்லுமே நெய்ல பொரிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்தீங்கன்னா கூட நல்ல நெய் வாசனையா இருக்கும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு இந்த குலோப் ஜாமுனை போடுங்க. ரொம்ப லோ ஃபிளேம்ல நம்ம பொரிச்சோம்னா தான் குலோப் ஜாமுன் நல்ல கலரா வரும், உள்ளேயும் வெந்திருக்கும். ரொம்ப போட்டு பெரட்டி விடாம இப்படி லேசா எண்ணெயை மாத்திரம் சுத்தி சுத்தி விட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் நல்லா அப்படி சுத்தி நமக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல பிரவுன் கலர் ஆனதும் எடுத்து பக்கத்துல சூடா இருக்கிற இந்த ஜீரால போட்டுடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சு ஜீரால போட்டுக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பிரெட் குலோப் ஜாமுன் இருக்கு. அது கூடவே பாக்கெட்ல வாங்குற குலோப் ஜாமுன் மிக்ஸ்ல எப்படி குலோப் ஜாமுன் பண்றதுன்னு இருக்கு. ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எவ்வளவு அழகா குண்டு குண்டா வந்திருக்கு பாருங்க குலோப் ஜாமுன். இந்த குலோப் ஜாமுனை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அப்பதான் அது நல்லா அந்த ஜீராவை உறிஞ்சும். நான் இப்பவே ஒன்னு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. நான் கொஞ்சம் பெருசா உருட்டினதுனால 12 வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் சின்ன சின்னதா உருட்டினீங்கன்னா 20 வரைக்கும் கூட செய்யலாம். மில்க் பவுடர் குலாப் ஜாமுன் தயார்.